பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபட நம் மனதை தெளிவாக வைத்திருக்க வேண்டும். அந்த வகையில் மனதை எவ்வாறு தெளிவாக வைத்திருக்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. மனநோய்களும் சட்டமும் எவ்வாறு ஒன்றுக்கொன்று உதவியாக இருக்கின்றன என்பதை பற்றி பார்க்கலாம். மனிதனுடைய அடிப்படை குணங்கள், அவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு வரையறைக்குட்பட்டவைதான். ஒரு சமுதாயத்திலே ஒரு மனிதனின் செயல் என்பது சாதாரணமானது அல்லது வித்தியாசமானது என்று பார்க்கும் பொழுது அது அந்த சமுதாயத்தினுடைய கட்டுப்பாடு திட்டங்களுக்குள் உள்ளாகும். ஆக எல்லா நாடுகளுமே மனிதனுடைய செயல்பாடுகளும் ஒரு சட்டத்தின் உட்பட்டதாகவே இருக்கிறது. அவன் தன்னிச்சை போல் எதுவும் செய்துவிட முடியாது. அந்த நாட்டினுடைய சட்டத்தின்படியே அவன் செயல்பட வேண்டும். சட்டத்தின் கண் முன்னால் யார் ஒரு நல்லவனாக இருக்கிறார், யார் கெட்டவனாக இருக்கிறார், யார் ஒருவர் வித்தியாசமானவனாக இருக்கிறார், யார் ஒருவர் மனநலம் படைத்தவர், மனநலம் இல்லாதவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது எவர் ஒருவருக்கு தான் செய்கிற செயல் சரியா தவறா என்று நிர்ணயிக்க முடியாமல் தவிக்கிறார்களோ அவர்கள் வித்தியாசப்பட்டவர்கள். தான் செய்கிற செயலே சரியா தவறா என்று செய்ய முடியாமல், கருத முடியாமல் அல்லது புரிந்து கொள்ள முடியாமல் ஏதோ ஒன்றை தன்னிச்சையாக செய்கின்ற, அந்த உணர்ச்சி வேகத்திலே செய்கின்ற ஒரு நிலை அவனை வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது. பல நேரங்களிலே குற்றம் புரிபவர்கள் எல்லாம் பார்த்தால் அந்த நேரத்திலேயே, அந்த சன நேரத்திலே ஏற்படுகிற அந்த உணர்ச்சி கொந்தளிப்பால் அவர்கள் செய்கிற ஒரு செயலின் விளைப்பாடு தான் அந்த அவர்கள் குற்றம். ஆக சற்றே யோசித்தார்களானால், அந்த யோசிக்கிற நேரம் அவர்களுக்கு கிடைக்குமானால், நான் செய்கிறது சரியா தவறா என்கிற அந்த ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு இருக்குமேயானால் பல நேரங்களிலே அவர்கள் குற்றத்தை இழைக்க மாட்டார்கள். ஆனால் அது இல்லாமல் போய்விடுவதால் அந்த குற்றம் இழைக்கப்படுகிறது. இப்படி இருக்கும் பொழுது, சாதாரண மனிதர்களுக்கே இப்படி இருக்கும் பொழுது, பல நேரங்களிலே மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், குறிப்பாக முதிர்ந்த மனநோய் உள்ளவர்கள், தீவிரமான மனநோய் உள்ளவர்கள் செய்கிற செயல்களுக்கு அர்த்தம் இருக்காது. அவர்கள் செய்கிற காரியங்களுக்கு யாரும் விளக்கம் கொடுக்க முடியாது. அவர்கள் செய்கிற காரியங்களை யாரும் நியாயப்படுத்த முடியாது. ஆனால் அவர்கள் செய்கிற காரியங்கள் பல நேரங்களிலே அவர்களுக்கு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் தன்னுடைய சேர்ந்திருக்கிற சமுதாயத்திற்கும் கேடு பயப்பதாக இருக்கிறது. அப்பொழுது அவனை அந்த சமுதாயத்திலிருந்து பிரித்து அவனுக்கு சரியான சிகிச்சை கொடுக்க வேண்டியது இந்த சட்டத்தின் பாதுகாப்பாக இருக்கிறது. ஒரு மனிதன் சுய நினைவற்று ஏதோ சித்தம்போக்கு சிவம்போக்கு என்று செயல்படுவானால், அவனுடைய காரியங்களினால் மற்றவர்களுடைய காரியங்கள் கெட்டுப்போகுமானால், அவனுடைய நலம் கெட்ட நிலையினால் மற்றவர்களுடைய நலம் பாதிக்கப்படுமானால் நிச்சயமாக அவன் மனநோயாளியாக கருதப்படுவான். அவனுக்கு உரிய சிகிச்சை தர வேண்டியது அந்தந்த நாட்டினுடைய கடமை. இதற்கென்றே ஒவ்வொரு நாட்டிலும் தனித்தனி சட்டங்கள் இருக்கிறது. இந்திய நாட்டை பொறுத்தவரை இப்பொழுது இந்தியன் மென்டல் ஹெல்த் ஆக்ட் என்று சொல்வார்கள். இந்திய மனநலச் சட்டம் 1987 என்பதுதான் இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கிற மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சட்டமாகும். இந்த சட்டத்தின்படி மிக முக்கியமான ஒன்று, மனநோயாளிகளுடைய மனித உரிமை மதிக்கப்பட வேண்டும், அவர்களுடைய உரிமை காப்பாற்றப்பட வேண்டும். மனநோயாளிகள் என்பதற்காக எவரும் அவரை தூக்கி எறிந்து விட முடியாது, அவர்களுடைய உரிமையை பறித்து விட முடியாது. அவர்களும் ஒரு மனிதர்களே. நேற்று அவர்கள் நன்றாக இருந்தார்கள், இன்றைக்கு அவர்கள் நோயாளியாக இருக்கிறார்கள், மனநோயாளியாக இருக்கிறார்கள். நாளைக்கு அவர்களும் ஒரு சாதாரண மனிதர்களாக மாறிவிடுவார்கள் என்கிற எண்ணத்தோடு அவர்களுக்கு இன்றைக்கு அவன் தற்காலிகமாக ஒரு நோயாளியாக, மனநோயாளியாக இருந்தாலும், மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருந்தாலும் அவனுக்கு உண்டான உரிமைகளையும் அவனுக்கு உண்டான பொறுப்புகளையும் கொடுத்தே ஆக வேண்டும். அதை பறிப்பது என்பது சட்டத்தின்பால் செல்லாத ஒன்று. அதே நேரத்திலே தீவிரமான மனநோயுடையவர்கள் சில நேரங்களிலே தவிர்க்க முடியாத காரணங்களால் தன்னால் முடிவெடுக்க முடியாத நேரத்திலே அவர்களுக்காக மற்றவர்கள் முடிவெடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்தையும் நம்முடைய சட்டம் ஒரு கட்டுக்குள் வைத்திருக்கிறது. உதாரணமாக பார்த்தால் ஒரு தீவிரமான மனநோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஒருவன்
உயில் எழுதி தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தன்னுடைய யாருக்கு வாரிசுகளுக்கு கொடுக்க வேண்டும் என்கிறான், அல்லது யாருக்கோ கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறான் என்றால், அந்த உயில் எழுதும்போது அவனுடைய மனநிலை சரியில்லாதாக இருந்தால் அவன் எழுதிய அந்த உயில் அல்லது வில் என்று சொல்வார்களே, அது செல்லாததாகிவிடும். இப்படி இந்த சிவில் ரைட்ஸ் என்று சொல்வார்கள். இந்த மாதிரி ஒரு சிவில் உரிமைகள் எல்லாமே இந்த சட்டத்தின்படி தான் செல்லும். ஒருவன் திருமணம் பண்ணிக்கொள்ளும் பொழுது அவன் மனநிலை சரியில்லாதவனாக இருந்தால் அந்த திருமணம் செல்லுபடியாகாது. ஒருவன் ஒரு கோர்ட்டிலே சாட்சி சொல்லும் பொழுது அவனுடைய மனநிலை சரியில்லாது என்று நிரூபிக்கப்பட்டால் அவனுடைய சாட்சி அங்கே எடுபடாது. அதேபோல் ஒருவனுடைய மனநிலை சரியில்லை, ஆனாலும் அவன் இந்த தேர்தலிலே நிற்கிறான் என்று சொன்னால் அந்த தேர்தலிலே அவன் ஒரு அபேட்சகராக நிற்க முடியாது, அது செல்லாது. அதேபோல் ஒருவன் மனநிலை சரியில்லை என்று நிரூபிக்கப்பட்டால் அவனுக்கு வாக்களிக்கவே உரிமை கிடையாது. ஆக இப்படி பார்த்தால் பலவிதமான உரிமைகள் அவரிடமிருந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் எப்பொழுது சரியாகி விடுகிறார்களோ அப்பொழுது அந்த உரிமை மீண்டும் அவர்களுக்கு புதுப்பிக்கப்படுகிறது. இதைப் போலவே கிரிமினல் சட்டங்களும் இருக்கிறது. எந்த ஒருவன் மிகுந்த அதிக வேகமுள்ள மனநோயினால் முற்றிய மனநோயினால் பாதிக்கப்பட்டு குற்றங்கள் இழைக்கிறானோ அவன் அந்த நேரத்திலே குற்றம் இழைக்கிற நேரத்திலே மனநோயினால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவன் இழைத்த குற்றத்திற்கு அவனுக்கு தண்டனை மற்றவர்கள் போல் கொடுக்க முடியாது. அவன் அந்த குற்றத்திலிருந்து விடுபடுகிறான். ஈவன்தோ அவன் குற்றம் புரிந்தவன் என்று நிர்ணயிக்கப்பட்டாலும் அவன் தான் செய்தது தவறு அல்லது சரி என்று தெரியாத நிலையிலே அவன் செய்த காரணத்தினால் அவன் குற்றத்திலிருந்து அந்த தண்டனையிலிருந்து அவன் தப்பித்து விடுகிறான். இதுதான் கிரிமினல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்வார்கள். அந்த குற்றத்திற்கு அவன் காரணமாக இருந்தாலும் அவன் மனநல பாதிக்கப்பட்டதால் அவனுக்கு தண்டனை கிடையாது அல்லது குறைவான தண்டனை. ஆக இப்படி பார்த்தால் முக்கியமாக திருமணம் பற்றிய சட்டங்கள் மிக அதிகமாக நம் நாட்டில் இருக்கிறது. இந்து மனநலச் சட்டம், ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், கிறிஸ்தவர்கள் மனநலச் சட்டம், இஸ்லாமியர் மனநலச் சட்டம் என்று பலவிதமான மனநலச் சட்டங்கள் இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட கட்டுப்பாடுகளை இருக்கிறது. யார் ஒருவர் 16 வயதுக்கு கீழே இருக்கிறார்களோ 18 வயதுக்கு கீழே இருக்கிறார்களோ அவர்கள் மனம் புரிந்து கொள்ள முடியாது. அப்படி செய்தால் அது செல்லுபடியாகாது. யார் ஒருவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த திருமணம் நடக்கிற நேரத்திலே மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த மனம் செல்லாது. அல்லது பின்னாளிலே அவர்கள் மனம் புரிந்த பிறகு அவருடைய வாழ்க்கையிலே மனநோயினால் தீவிரமாக பாதிக்கப்பட்டு ஒரு சாதாரண வாழ்க்கையை அவர்கள் நடைப்படுத்த முடியாமல், சாதாரணமாக ஒரு கணவன் அல்லது மனைவி என்கிற அவர்களுடைய தகுதியை நிர்ணயிக்க முடியாமல், அவர்கள் தங்கள் கடமையை செய்ய முடியாமல் போகிற நிலைக்கு வந்தால் அவர்களிடமிருந்து அவருடைய துணைவியாருக்கு பாதுகாப்பு ஏற்படுத்த அவர்கள் சட்டப்படி விவாகரத்து கோரி விண்ணப்பிக்கலாம். ஆக இந்த மனநோய் இருப்பதாலேயே பல நேரங்களிலே சட்டம் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. சில நேரங்களிலே சட்டம் அவர்களுடைய உரிமையை கட்டுக்குள் வைத்துக் கொள்கிறது. பல நேரங்களிலே இந்த மனநோயாளிகளுடைய உரிமைகளையும் அவர்களுடைய வாழ்வாதாரங்களையும் பாதுகாக்க இந்த சட்டத்திலே நிறைய இடம் இருக்கிறது. ஆக சட்டமும் மனநோய்களும் ஒன்றுக்கொண்டு தொடர்புடையன. மனநோயாளிகளை பாதுகாப்பது சட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.